வேடசந்தூர் அருகே திருட முயன்ற வாலிபரை பொதுமக்கள் சுற்றி வளைத்து பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே முருநெல்லிக்கோட்டை பகுதியில் தண்டபாணி என்பவர் வீட்டில் திருட முயன்ற ராஜசேகர் என்ற வாலிபரை பொதுமக்கள் சுற்றி வளைத்து பிடித்தனர். இவர் ஏற்கனவே ஒட்டஞ்சத்திரம் பகுதியில் நடைபெற்ற திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டவர் என்பதும், இவரிடமிருந்து வேடசந்தூர் காவல்துறையினர் 13 பவுண்ட் தங்க நகையும் 280 கிராம் வெள்ளிப் பொருட்கள் மற்றும் திருட்டுக்கு பயன்படுத்திய இருசக்கர வாகனத்தையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். காவல்துறை விசாரணையில் ரெட்டியார் சத்திரம் கதிரியாங்குளம் பகுதியைச் சேர்ந்த பிச்சை என்பவருடைய மகன் ராஜசேகர் என்பதும் தெரியவந்தது. இவர் மேலும் பல தொடர் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்ததும், ஒட்டஞ்சத்திரம், ரெட்டியார் சத்திரம் உள்ளிட்ட காவல் நிலையங்களில் இவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. குற்றவாளியை கைது செய்ய உதவிய பொதுமக்களுக்கும், வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஜெயக்குமார் அவர்கள் நன்றி தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியின் போது வேடசந்தூர் துணை கண்காணிப்பாளர் பவித்ரா, காவல் ஆய்வாளர் கணேசமூர்த்தி மற்றும் காவல்துறை அதிகாரிகளும் உடனிருந்தனர். வேடசந்தூர் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட சாலையூர் பகுதியில் நேற்று மதியம் ஒரு மர்ம நபர் தண்டபாணி என்பவர் வீட்டில் திருட முயற்சி செய்திருக்கிறார். அந்த சமயத்தில் தண்டபாணி அந்த நபரை யார் என்று கேட்டிருக்கிறார். அவர் வயர்மேன் சொல்லிவிட்டு கையில் இருந்த கத்தியை காட்டி மிரட்டி அவர் வந்திருந்த பைக்கில், அதாவது அவர் அந்த திருட கொண்டு வந்த பைக்கில் தப்பி ஓட முயற்சிக்கும் போது ஆக்சிடெண்ட்டாக கீழே விழுந்துடுறாரு. விழுந்தவுடனே அவர் தலையிலையும் கை காலிலையும் அடிபட்டுருக்கு. அப்போ அந்த பைக்கில் இருக்கக்கூடிய அந்த முன்னாடி இருக்கிற ஃப்ரண்ட் பேக்கில் ஒரு தங்க நகைகள் 13 சவரன் நகைகளும் 250 கிராம் வெள்ளி பொருட்களும் அங்கே கீழே சிதறி விழுகிறது. அந்த குற்றவாளி பேர் கதிரையங்குளத்தை சார்ந்த ராஜசேகர் அப்படின்றது தெரிய வருது. உடனடியாக அவருக்கு ஹாஸ்பிட்டலில் இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். விசாரணையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நேற்றைக்கு மதியம் சுமார் 1 மணி அளவில் பழையப்பட்டி மேட்டுத்தெரு, இது ஒட்டஞ்சத்திரம் காவல் நிலையத்தை சார்ந்த பகுதியில் பாலகிருஷ்ணன் என்பவர் வீட்டில் இதே போல் உள்ளே போய் பீரோவத்தை திருடி இருக்கிறார். அதில் 13 சவரன் நகைகளும் 250 கிராம் வெள்ளி பொருட்களையும் திருடி அதை கொண்டு மறுபடியும் இங்கே சாலையூரில் திருடும்போது தான் பிடிபட்டிருக்கிறார். ஸோ அந்த நகைகள் இப்போ கைப்பற்றப்பட்டுள்ளது. அதே போல் சம்பவத்துக்கு யூஸ் பண்ண அந்த பைக்கும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அவர் அந்த கத்தியையும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. விசாரணையில் இந்த ராஜசேகர் மீது திண்டுக்கல், கரூர் மற்றும் மதுரை மாவட்டங்களில் 20க்கு மேற்பட்ட வழக்குகள் உள்ளது. மேற்கொண்டு அவரை இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால விசாரணை செய்து கொண்டு வருகிறோம். மேற்கொண்டு எந்தெந்த வழக்குகளில் ஈடுபட்டிருக்கிறாரா அப்படின்றதையும் விசாரணை செய்யப்பட்டு வருகிறது.